இங்கே ஊருக்கு நடுவில் ஒரு கதவுல எக்கச்சக்கமான மாஸ்க் தொங்கிட்டு இருக்குது. என்னடா மாஸ்க் தொங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தி வந்து எட்டி பார்த்துப்பேன். அடுத்த செகண்ட் அந்த மாஸ்க் டக்குன்னு கத்தியால நெஞ்சில் குத்தி அதுவும் எடுத்து இருக்கும். செத்த டெட் பாடியை அதுவும் உள்ள எடுத்து போயிருக்கும். அவன் மனுஷன் என்னன்னு தெரியல, அவனும் மாஸ்க்கு நடுவில் மறந்துருப்பேன். அடுத்த நாள் ஒரு கப்பல்ஸ் வராங்க. என்னடா நட்டனோட சிட்டிக்குள்ள இப்படி ஒரு மாஸ்க் டோர் இருக்குன்னு சொல்லி அவங்க ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கல. அங்கே ஒருத்த மட்டும் ஆர்வ கொள்ளல, ஈரனை என்னன்னு எட்டி பார்க்கறது இல்லை. அந்த மாஸ்க்கு உசாரதிகம் நமக்கான வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சு. அவனை சாரிக்கலாம் ட்ரை பண்ணல, அவன் டக்குன்னு விளையிருந்திருப்பேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்து போர் அடிக்கும்டா வாழப்போலான்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிருந்திருப்பான். ஆனால் இதுக்கு டார்கெட் மிஸ் ஆனால் சுத்தமாக பிடிக்காது. அடுத்த நாள் நான் நேர்லேயே பார்த்துருக்கோம். அவனை அடின்னு அடிச்சு மூஞ்சியெல்லாம் பேக்கல. இதை சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. இந்த ஜோக்கு நான் அசால்ட்டாக அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுக்கு வந்திருப்பேன். ரசித்து இவனை கொலை பண்ணியிருப்பேன். இங்கே இருக்கவங்க எல்லாமே வீடியோ எடுத்துக்கு வந்திருப்பாங்க. இவனை கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே பைத்தியம் முடிச்சு சூழல் இருக்குது. இவனும் அடுத்த நாள் ஒரு பொண்ணை நட்டனோட இடத்துல இழுத்து வந்து அவளோட கழுத்தை எடுத்து சாடித்துருப்பேன். இதையுமே மக்கள் எல்லாமே ஆரவாரத்தோடு தான் வரவேற்று இருந்திருப்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இந்த மாதிரி கதை போகிற என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. See you next week.